ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம கொண்டக்கடலை அப்புறம் மொச்சப்பயிறு ரெண்டையும் நம்ம எப்படி பயிரிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அவிக்கிறதுக்காக கடைகளில் பச்சை கடலை வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கின கடலை தான் இது. கொண்டக்கடலையும் மொச்சப்பயிரும் நான் பச்சை கடலையாக அவிக்காத கடலை அது நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை பார்த்திங்கன்னா தனியாக நம்ம முளைக்க போடுறதுக்குன்னு ஒரு 10 கடலையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலையை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நல்லா ஊற வைக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு ஊறணும் அப்படின்னா, உங்களுக்கு கடலை நல்லா குண்டாக ஊறி வரும் அளவுக்கு நீங்கள் ஊறணும். இப்போ நீங்கள் காலையில் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் எடுத்துடலாம். அப்படி நீங்கள் ஈவினிங் வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன் டே ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கடலை எல்லாமே ஊறி வந்திருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நுரையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த கடலையை ஃபுல்லாக தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த கடலையை தான் நம்ம முளை விட வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணியில் தான் நம்ம அந்த கழுவி வச்சுருக்க கடலை எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு கயரோ இல்லை சின்ன ஒரு துணியோ இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இறுக்கி முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த துணி நம்மளுக்கு ஈரமாக இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் இல்லைனா முன்னாடியே நீங்கள் நல்ல ஒரு ஈர துணியை எடுத்து அதில் கூட நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை நல்லா பைப்லையோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்தோ அதில் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நினச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி ஃபுல்லாகவே நல்லா ஈரமாயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிளேட்டில் நீங்கள் சும்மா அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 நாள் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். அப்புறம் இதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது உள்ளே இருக்க கடலை எல்லாமே பார்த்தீங்கன்னா முளை விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நான் நேற்று போட்டிருந்த கடலை இப்போ எப்படி எனக்கு முளை விட்டுருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் நேற்று இதே மாதிரி கொண்டக்கடலையும் மொச்சப்பயிரும் நான் தனித்தனி துணியில் கட்டி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாதி கடலை ஃபுல்லாக முளை விட்டு வந்திருக்கு. இன்னும் ஒரு நாள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் கடலையுமே உங்களுக்கு முளை விட ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி முளை விட்ட அந்த பயிரை நம்ம எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டிஸ்போஸ் கிளாஸ் தான் நிறைய கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வாளியிலையோ இல்லைனா பிளாஸ்டிக் பேக் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப சின்ன செடி அப்படிங்கிறதுனால நீங்கள் எதில் வச்சாலுமே சூப்பராக வந்துடும். கிளாஸில் இப்போ நம்ம மண் போடுறதுக்கு முன்னாடி அதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்க அந்த தண்ணி எல்லாமே வெளில போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தோட்ட மண் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காஞ்ச சாணம் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்த லேயரில் பார்த்திங்கன்னா கோகோபிட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன். அந்த கோகோபிட் தான் இது. அதை நான் கடைசி லேயரில் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கோகோபிட் இல்லை அப்படின்னா தேங்காய் நார் இருந்துச்சு அப்படின்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, வெறும் மண்ணிலே வச்சா கூட நல்லாவே வரதான் செய்யும். இதே மாதிரி நான் நிறைய கிளாஸ் மண்ணெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இறங்கி கொஞ்சம் ஈரணிப்பாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முளை விட்ட பயிர் எல்லாத்தையுமே இதில் நம்ம பிளான்டிங் பண்ண போகிறோம். முளை விட்ட இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர். அதனால் அந்த வேர் பகுதி அப்படிங்கிறதுனால அதை நம்ம மண்ணுக்கு கீழே தான் அந்த வேர் பகுதி வர மாதிரி வைக்கணும். அதனால் ஒவ்வொரு முளைவிட்ட பகுதியையுமே நம்ம தலைகீழாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த முளைவிட்ட பகுதியை நீங்கள் தலைகீழாக அந்த மண்ணில் வச்சிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு செடி முளைச்சிரும். கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டக்கடலை அப்படியே உள்ளே தான் இருக்கும், மேலே செடி மட்டும்தான் வரும். ஆனால் மொச்சப்பயிரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்ச அந்த மொச்சப்பயிறுமே மேலே உங்களுக்கு செடியாகவே மேலே தூக்கிட்டு வந்துடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு இலைகள் வர ஆரம்பிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கடலையுமே அதே மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் மொச்சப்பயிரையும் கொண்டக்கடலையும் நம்ம கலந்து விட்டு எல்லாத்துலேயுமே வந்து பிளான்டிங் பண்ணிட்டேன். மீதி இருக்க கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் தோட்டம் இருக்கனால அந்த தோட்டத்தில் இருக்க அந்த வெறும் மணலில் வந்து நான் அப்படியே போட போகிறேன். பிளான்டிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணி தெளிச்சிட்டோம். இப்போ நம்ம பிளான்டிங் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி தெளித்தா போதும். ரொம்பவும் நம்ம தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அழுகி போயிடும், வரவே செய்யாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் மட்டும் அதிகமாக வந்து சூரிய வெயில் படாத ஒரு நிழல் பகுதியில் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் நல்லா சூரிய வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஸ்போஸ் கிளாஸில் எல்லா கடலையுமே நம்ம வந்து விதைச்சாச்சு. மீதி இருக்க கடலையை வந்து நான் தோட்டத்தில் சும்மா வந்து போட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நம்மளுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. எப்படி வந்து முளைச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த மொச்சப்பயிரில் இருக்க செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த மொச்சப்பயிர் எல்லாமே மேலே வந்து உங்களுக்கு அது அப்படியே மேலேயும் நம்மளுக்கு செடியிலே வந்துருச்சு பாருங்கள். அது அப்படியே தூக்கிக்கிட்டு மேலே வந்துருச்சு. ஆனால் கொண்டக்கடலை செடியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செடி மட்டும்தான். ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அந்த பயிர் வந்து அப்படியே காஞ்சி ஒரு சில இதில் வந்து விழுகுது. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி நம்மளுக்கு மண்ணில் போட்டது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய செடியாக வளர்ந்து அதிலேருந்து கொண்டக்கடலையும் மொச்சப்பயிரும் வந்து வர ஆரம்பிச்சிரும். இது வந்து உங்களுக்கு வளர்ந்த இந்த மாதிரி கொண்டக்கடலை மொச்சப்பயிரெலாம் வரும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கார்டனிங் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.